நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே மேற்கத்திய கலக்கத்தினுடைய தாக்கமானது தற்பொழுது நாட்டினுடைய வடகோடி மாநிலங்களில் அதனுடைய தீவிரத்தன்மையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நம்மால் தெள்ள தெளிவாக பார்க்க இயல்கிறது. இதோடு மற்றும் நின்றுவிடப் போவது கிடையாது. அடுத்த ஒரு 2-3 நாட்களுக்கு இதனுடைய தாக்கமானது அதிகரித்திருக்கும். அதன் பிறகு ஒரு கேப் கிடைக்கும். மீண்டும் மேற்கத்திய கலக்கத்தினுடைய தாக்கமானது வருகின்ற பிப்ரவரி 7 அல்லது 8ஆம் தேதி வாக்கில் தீவிரமடைய தொடங்கலாம். நாட்டினுடைய வடகோடி மாநிலங்களுக்கு தான் அதை நான் முக்கியமாக சொல்கிறேன். இதனால் மறைமுகமாக தமிழகத்திற்கு ஏதேனும் மழை வாய்ப்புகள் இருக்குமான்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம். தென்கோடி பகுதிகளுக்கு சில நேரங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது உருவாகலாம். பட் இலங்கைக்கான மழை வாய்ப்புகள் இருக்கும். அவ்வப்பொழுது இலங்கையினுடைய தெற்கு பகுதிகளில் மழைக்கான சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஏன்னா மேற்கத்திய கலக்கத்தினுடைய தாக்கமானது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அதிகரித்து தான் காணப்படும். அதாவது ஒரு கேப் கிடைச்சாலும் மீண்டும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். எதனாலன்னு கேட்டிங்கனாக்கா மெடிட்டரேனியன் கடல் பகுதிகளாக இருக்கட்டும், கருங்கடல் பகுதிகளாக இருக்கட்டும், காஸ்பியன் கடல் பகுதிகளாக இருக்கட்டும், இந்த 3 கடல் பரப்பிலையுமே பார்த்திங்கனாக்கா கண்டிஷன்ஸ் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. இப்போ சில நாட்களுக்கு முன்பாக கூட அல்ஜீரியா மற்றும் துனிஷியா இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த எல்லையோர பகுதிகளில் ஒரு சுழற்சி நிலவி வந்தது. அதன் பிறகு அது துனிஷியா பகுதிகளை அடைந்து அதன் பின்னர் அது மெடிட்டரேனியன் கடல் பகுதிகளையும் எட்டியது. இது தொடர்பான ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவை நமது முகநூல் பக்கத்தில் சில நாட்களுக்கு முன்பாக நான் பகிர்ந்திருந்தேன். அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரிய வந்திருக்கும். அதில் மால்டா மாதிரியான அந்த நாடுகள்லாம் இருக்குல்ல, அந்த தீவு, அது ஒரு சின்ன தீவு தான். அந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் நம்ம இரத்த மழை பொழிவதற்கான எச்சரிக்கைகளையும் விடுத்திருந்தோம். இரத்த மழைனாக்கா அது பிளட் ரெயின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதை தமிழாக்கம் பண்ணும்போது நம்ம இரத்த மழை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். பட் மற்றபடி பார்த்திங்கனாக்கா அதில் ரத்தம்லாம் எதுவும் இருக்காது. ஸோ நீங்கள் அப்படி எடுத்துக்க வேணாம். அது இந்த இரும்பு தாதுக்கள்லாம் இருக்குது இல்லையா, அதனுடைய கலவைகள்லாம் அந்த மழை நீரில் கலந்துருந்ததுன்னா சமயத்தில் அந்த மாதிரி வரும். இந்த மழையை பொறுத்த வரைக்கும் இது இந்த சகாரா பாலைவனத்தில் இருக்கக்கூடிய அந்த மணல், தூசி இதெல்லாம் எடுத்துக்கொண்டு அது அந்த மழை பொழிவாக அங்கே வழங்குறதுனால தான் அந்த மாதிரியான நிலை இருக்குது. இது தொடர்பான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம முகநூல் பக்கத்தில் இருக்குது. அந்த எழுத்துப்பூர்வமான பதிவில் நான் கொடுத்துருக்கேன். அதை வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க. கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆங்கிலத்தில் அது கொடுக்க முயற்சி பண்ணுறேன். தமிழில் தான் உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் நம்ம முகநூல் பக்கத்தில் போய் பார்த்துக்கலாம். அதுதான் இப்போ அநேகமாக ஃபஸ்ட்டு போஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லை செகண்ட் போஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நேற்று ஒரு வீடியோ வேறு ஒரு சேனலில் நான் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு லிங்க்கு நமது முகநூல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நம்மளுடைய அஃபிஷியல் பேஜில் கொடுத்துருந்தேன். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த மேற்கத்திய கலக்கத்தினுடைய தாக்கம் 7ஆம் தேதி வாக்கில் 8ஆம் தேதி வாக்கில் மீண்டும் அதிகரிக்கலாம். 10ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் இலங்கையினுடைய தெற்கு பகுதிகளில் ஓரளவிற்கு மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு நம்மக்கிட்ட இருக்குது. இலங்கையினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளிலும் அங்கங்கே மழையானது பதிவாகலாம். ஸோ இலங்கையை பொறுத்த வரைக்கும் அவ்வப்பொழுது மழையானது பதிவாகி கொண்டு தான் இருக்கும். மழையே பதிவாகாமல் இருக்காது அப்படிங்கிறத இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது இந்த சுற்றுக்கள் என்பது தான் நான் சொல்கிறேன். ஸோ 10ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கனாக்கா 11ஆம் தேதி வாக்கில் திடீர்னு அம்பாறை மாவட்டத்தில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது உருவாகலாம். அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா திருகோணமலை, அம்பாறை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், மட்டக்களப்பு மாதிரியான பகுதிகளில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். அதன் பின்னர் பார்த்திங்கனாக்கா அங்குமிங்குமாக மழையானது பதிவாகும். பட் இலங்கையினுடைய தென்மேற்கு பகுதிகள் இனிமேல் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவை. அதே போல் இலங்கையினுடைய உட்பகுதிகளிலும் மழையானது அவ்வப்பொழுது பதிவாகி கொண்டு தான் இருக்கும். இப்போ இந்த கண்டிஷன்ஸ்லாம் முடியுது இல்லையா, அந்த மேற்கத்திய கலக்கத்தினுடைய தாக்கம் எல்லாம் முடிந்து அதன் பிறகு உங்களுக்கு சூழ்நிலை எப்படி இருக்கும்னு பார்த்திங்கனாக்கா இலங்கையில் வெப்பசலன மழை பதிவாக தொடங்கிடும். ஸோ இலங்கையினுடைய தெற்கு பகுதிகளில் இயல்பாகவே பார்த்திங்கனாக்கா மார்ச் மாதம் 3ஆவது வாரத்தில் வெப்பசலன மழை பதிவாக தொடங்கிடும். எனக்கு தெரிந்த வரையில் அதுதான் பெட்டரான கண்டிஷன்ஸாக இருக்கணும். மார்ச் மாதம் மத்தியிலேயே சில நேரங்களில் பதிவாக தொடங்கிடும். ஸோ எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் இந்த வருஷம். அதை வெயிட் பண்ணி பார்த்தா நமக்கு ஓரளவுக்கு தெளிவு பிறக்கும். ஸோ எப்படி ஐடிசிஇசட் ஆக்சிஸ் ஷிஃப்ட் ஆகி கொண்டு இருக்குது, ஸோ அதோடைய முன்னேற்றம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெளிவாக தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு தமிழகத்தில் வெப்பசலன மழைக்கான சாத்தியக்கூறுகள்லாம் உருவாகும். மார்ச் மாதத்திலே இந்த ஆண்டு சில இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது. குறிப்பாக மேற்கு மற்றும் மேற்கு உள் மாவட்டங்களில். அதே போல் ஏப்ரல் மாதத்திலும் சில இடங்களில் கண்டிப்பாக வலுவான இடியுடன் கூடிய சூறை காற்றுடனான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். சூறை காற்று கண்டிப்பாக இருக்கும், அதை நான் இப்போயே சொல்லிக்கிறேன். ஸோ சூறை காற்று வீசுமான்னு கேட்டிங்கனாக்கா காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரியான வெப்பசலன மழை பதிவாகக்கூடிய காலகட்டத்தில். பட் வழக்கமாக இருக்கிறத விட சூறை காற்றின் வீரியம் இந்த ஆண்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிறதும் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏன்னா கண்டிஷன்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குது. இந்த மெடிட்டரேனியன் கடல், கருங்கடல், காஸ்பியன் கடல்லையே கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ போன வருஷம் இருந்த மாதிரி இந்த வருஷம் கிடையாது. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம கார்லேட் பண்ணி பார்க்கும்பொழுது பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு
எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்னுடைய ஒரு கணிப்புன்னு கூட நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். ஸோ சூறைக்காற்று, அதாவது ஏப்ரல் மாதத்தில் மே மாதங்களில் பதிவாகக்கூடிய அந்த மழையானது பலத்த இடியுடன் கூடிய மழையாக இருக்கும். வழக்கமாகவே அது பலத்த இடியுடன் கூடிய மழையாக தான் இருக்கும். அந்த இடியினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் தமிழகத்தில் அப்படிங்கிறதையும் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சேலம் மாதிரியான மாவட்டத்திலும் நிச்சயமாக மழையானது வந்து பதிவாகலாம் ப்ரீ மான்சூன் ரெயின்ஃபால் காலகட்டத்தில். திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களிலும் அங்கங்கே கனமழைக்கான வாய்ப்புகள் உண்டு. கனமழைனாக்கா இதில் பதிவாகக்கூடிய மழை வந்து டிபெண்ட்ஸ், அதாவது எந்த ஒரு இடத்துல தொடர்ச்சியாக மழை வந்து பதிவாகுதோ அந்த இடத்துல வந்து கனமழையாக இருக்கும். இது வந்து பருவமழை காலகட்டத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லிடலாம், இந்த இடத்துல விண்டு வந்து கன்வர்ஜ் ஆகுது, ஸோ கனமழை வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இதில் அப்படி சொல்ல முடியாது. சில நேரங்களில் பார்த்திங்கனாக்கா சில பகுதிகளில் மழை ஸ்டக்காகி நிற்கும். அந்த நேரத்தில் மழை வந்து ரொம்ப பயங்கரமாக பதிவான வரலாறுலாம் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பதிவாகுதாங்கிறதெல்லாம் பார்க்கலாம், போக போக நமக்கு வந்து தெரியும். பட் வெப்பசலன மழை வந்து ஓரளவுக்கு நன்றாகவே பதிவாகும் அப்படிங்கிறதும் நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. நிகழும் 2025ஆம் ஆண்டை பொறுத்த வரையில் அது தொடர்பான விரிவான தகவல்களை நான் அடுத்தடுத்த நாட்களில் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ நான் முக்கியமாக பதிவு செய்வதற்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, பூமியினுடைய தெற்கு அரைக்கோளத்தில் கண்டிஷன்ஸ் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிட்டு, ஸோ நமக்கு வந்து மேற்கத்திய கலக்கம் அப்பப்போ வந்து போகிறதுனால மட்டும்தான் இந்த இலங்கை மாதிரியான பகுதிகளில், இலங்கையினுடைய தெற்கு பகுதிகளில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உருவாகுது. தமிழகத்தில் மீண்டும் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கானாக்கா ரொம்ப ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம். பனிப்பொழிவின் தாக்கம் இரவு நேரங்களில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். பகல் நேர வெப்பநிலை வந்து இனி வரக்கூடிய நாட்களில் மெல்ல மெல்ல அதிகரிக்கும். ஈரோடு மாதிரியான மாவட்டத்தில், ஈரோடு மாநகரில், திருப்பூர் மாவட்டத்தில் கூட 40 டிகிரி செல்சியஸ் அளவிலான வெப்பநிலையை அடுத்த ஒரு 30 நாட்களுக்குள்ளே நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். 100 டிகிரி ஃபேரன்ஹீட்டை பார்த்திங்கனாக்கா நம்ம அடுத்த ஒரு 10 நாட்களுக்குள்ளாகவே நான் வந்து எதிர்பார்க்குறேன் ஈரோடை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஈரோட்டில் இப்படி தான் வந்து இருக்கும் கண்டிஷன்ஸு. ஈரோடு அதாவது பிப்ரவரி மாதம் மத்தியிலே பார்த்திங்கனாக்கா ஈரோட்டிலலாம் வெப்பநிலை வந்து கூட ஆரம்பிச்சிடும். அண்ட் கடந்த 24 மணி நேரத்துலையும் பெரிய அளவில் ஆக்டிவிட்டீஸ்னு வந்து எதுவும் வந்து கிடையாது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் நம்ம மழை ஏதாவது ரெக்கார்ட் ஆகியிருக்கா அப்படிங்கிறத நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அது ரெக்கார்ட் ஆகியிருந்ததுன்னா உங்கள் கூட நான் வந்து ஷேர் செய்து கொள்வேன். அப்புறம் நான் சில நாட்களாக பதிவு எதுவும் பண்ணல. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிவலோகத்தில் 10 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருப்பதாக தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. சென்னை மாநகரில் மணலி புழலில் 0.3 மில்லிமீட்டர், ஒருவேளை பனித்துளியாக இருக்குமோ. ஸோ 0.3 மில்லிமீட்டர்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. ஸோ நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்போ கடந்த ஒரு 2-3 நாட்களாக நான் பதிவுகள் எதுவும் பதிவு பண்ணல. உங்களை வேணும்னே தான், அதாவது பார்த்திங்கன்னா வேணும்னேனாக்கா உங்களை எதுக்கு தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். கண்டிஷன்ஸ் ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆக்டிவாக இல்லை. இலங்கையில் சில இடங்களில் மழையானது பதிவாகி வந்தது, அதே என்னால் வந்து தெரிஞ்சிக்க முடிஞ்சுது. பட் தமிழகத்தில் பெரிய அளவுக்கு ஆக்டிவிட்டீஸ் வந்து இல்லை. ஸோ அதை வந்து எதுக்கு உங்கள் கூட வந்து ரொம்ப இதுக்காக ஒரு பதிவை வந்து பதிவு பண்ணுமாங்கிற மாதிரி தான். இப்போயும் ஆக்டிவிட்டீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போயும் ஆக்டிவிட்டீஸ்லாம் இல்லை. பட் அந்த மேற்கத்திய கலக்கத்தினுடைய தாக்கம் தொடர்பாகலாம் சில நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க, எப்படி இருக்கும் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காகலாம். தேவை ஏற்பட்டால், அவசியம் ஏற்பட்டால் இனிமேல் நான் வந்து பகிர்றேன். இல்லை நீங்கள் வந்து உலகளாவிய வானிலை விஷயங்களை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அதையும் நம்ம வந்து செய்யலாம். அது வந்து செய்யக்கூடாதுன்னெலாம் கிடையாது. அதை போஸ்ட் பண்ணாக்க டெய்லி அதை எடுத்து நம்ம உலகளாவிய விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லலாம். பட் எங்களுக்கு வந்து எங்களுடைய அந்த வானிலை தான் தெரியணும். எங்களுக்கு தமிழகம் புதுச்சேரியில் என்ன நிலவரம் அப்படிங்கிறதா தெரியணுனாக்கா தேவை ஏற்படும் போது நான் வந்து பகிர்றேன். இலங்கையில் ஒவ்வொரு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதற்கான வாய்ப்புகள் உருவாகும் பொழுது நான் அவங்க கூட சில தகவல்களை பகிர்ந்து கொள்கிறேன். அவ்வளோதான் தோழர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வானிலை தொடர்பான மேலும் பல தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.